ஓம் முருகா சரணம். காவடி. சிவபெருமானின் விருப்பத்திற்கிணங்க அகஸ்திய மாமுனிவர் கைலாய மலையிலிருந்த சிவகிரி சக்திகிரி என இரு குன்றுகளை தென்னகம் நோக்கி இடம்பெயர்த்து வைக்க தனது பிரதம சீடரான இடும்பனின் உதவியை நாடினார். இடும்பனும் காவுதடி என்ற மூங்கிலின் துணையோடு தோள்களின் இரு பக்கங்களிலும் இரு குன்றுகளையும் சுமந்து கொண்டு பாத யாத்திரையாக தென்னகம் நோக்கி நடைப்பயணம் மேற்கொண்டான். அவனுடன் விளையாட எண்ணிய முருகப்பெருமான் அவனை சோதனைக்கு உள்ளாக்கினார். பாரம் தாங்க முடியாமல் திருவாவினங்குடி எனும் இடம் அருகே குன்றுகளை இறக்கி வைத்துவிட்டு இளைப்பாறினான் இடும்பன். களைப்பு தீர்ந்து பின் மலைகளை எத்தனிக்க முயல்கையில் அவனால் மலைகளை அசைக்க கூட முடியவில்லை. என்னடா இது சோதனை என்று பார்க்கையில் சிறுவனாக அவன் முன் காட்சியளித்தார் தண்டாயுதபாணி. அச்சிறுவன்தான் இதற்கு காரணம் என்று அவன் மீது கோபம் கொண்டு சிறுவனோடு சண்டையிட எத்தனித்து இடும்பன் இறுதியில் தோற்றுப்போனான். இது முருகனின் திருவிளையாடல் என அறிந்த அகஸ்திய மாமுனிவரும் ஓடோடி வந்து முருகன் காலடி பணிந்து அருளுமாறு வேண்டினார். முருகன் இருவருக்கும் அருள் புரிந்தார். பின்னர் இடும்பனின் செயலையும் மெச்சினார். இடும்பனும் முருகப்பெருமான் காலடி பணிந்து, இது போன்ற உன் அருள் வேண்டும் அடியவர்கள் இனி காவடி சுமந்து வரும்போது அவர்களுக்கு அருள வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டார். முருகனும் அப்படியே செய்வதாக உறுதியளித்தார். இவ்வாறாகவே முருக பக்தர்களாகிய நாம் அனைவரும் காவடி சுமந்து முருகனுக்கு செலுத்துவதாக வரலாறு கூறுகின்றது. பாவடிகள் தேன் வழியும் பாடுகின்ற பாட்டினிலும் காவடியின் தோகையிலே காட்சி தரும் கந்தனையும் காலமெல்லாம் அடிபணிந்து அருள் வேண்டும் நகரத்தார் நாமும் காலம் காலமாக காவடி எடுத்து முருகனுக்கு செலுத்தி வருகின்றோம். நமது வரலாறு சுமார் 400 வருடங்களுக்கு பின்னோக்கி செல்கின்றது. இன்றும் அவ்வரலாறு சிறப்பாக தொடர்ந்து வருகிறது. பழனியில் மட்டுமன்றி சிங்கப்பூரிலும் நாம் தண்டாயுதபாணிக்கு காவடி எடுத்து செலுத்தி நமது வேண்டுதல்கள் நிறைவேற்றிக் கொள்கிறோம். சர்க்கரை காவடி எடுத்தபடி ஷண்முகன் திருவருள் தொழுதபடி சந்ததி மறுபடி தழைக்கும்படி சரவணன் பாடல்கள் தினமும் படி என்ற நமது முன்னோர்களின் கூற்றுப்படி நாம் இன்று வரை தொடர்ந்து இதனை சிறப்பாக செய்து முருகன் அருள் வேண்டி வருகின்றோம். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் முருகா சரணம்.